ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம ஜிகேயோட லாஸ்ட் குட் பாய் லைவ் அண்ட் அப்டேட். எஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்மளோட சேனலில் ஜிகேயோட லாஸ்ட் குட் பாய் லைவ் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லைவ் அண்ட் அப்டேட்டோட வந்திருக்கேன். எப்பவும் போல தான் நம்ம ஜிகேயோட லைவ் வந்து வீடியோட எண்டில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அப்டேட்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, 600 பேஜ் கொண்ட நம்ம பாய்ஸோட புக்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதை வேவர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாய்ஸோட ஒரு சில ஆர்டிகல்ஸ், ஒரு சில அவார்ட் ஷோஸ், அதுக்கப்புறம் பர்மிஷன் டு டான்ஸோட சியோல், அதுக்கப்புறம் நிறைய கிளிப்பிங்கோட கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ், இது எல்லாமே இந்த புக்கில் இருக்குது. புக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $52.48 நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம இந்தியன் மதிப்பு படி பார்த்தீங்க அப்படின்னா 4300 4500 புக்ஸோட ப்ரைஸ் இருக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் வேவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம யாண்டோனோட ஒரு சில கிளிப்பிங் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க, நிறைய இதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யாண்டோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பேரண்ட்ஸ் கிட்ட விட்டுருக்காரு. இதை ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்தாரு, என் பேரண்ட்ஸ் கிட்ட தான் நான் விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு சில கிளிப்பிங் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம யாண்டோன் ரொம்பவே சோகமாக இருக்கிற மாதிரி, க்ரை பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. இது வந்து நிறைய பேர் ஃபேக்கா உண்மையா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் இது உண்மையான விஷயம் தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியே வந்து இதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யாண்டன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அது இருக்கதான் செய்யும். ஏன்னா நம்மளே இவ்வளோ ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா யாண்டன் வந்து வி கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபர்ஸ்ட் ஆல்பத்துக்கே நம்ம யாண்டன் தான் மாடலாக வச்சுருந்தாரு. அதுக்கு ஈவெண்ட்டையும் அதை வச்சு பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கிட்ட யாண்டன் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ அது அவர் இல்லை அப்படின்றத அது பயங்கரமாக மிஸ் பண்ணுது. அதனால அது கரெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் இருக்குது. ஸோ அது எல்லாமே உண்மைதான். ஓகே, ஆர்மி மாதிரியே யாண்டனும் வந்து பயங்கரமாக மிஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பாய்ஸோட மிலிட்ரி சர்வீஸை பேங்க்டன் டிவி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் பேடி செர்மனியில் கலந்துக்கிட்டதை காட்டியிருந்தாங்க. பேங்க் பேடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிஃப்ட் பேக்கோட வந்திருந்தாரு. நம்ம பாய்ஸ் எல்லாருக்குமே அதை கொடுத்துருந்தாரு. இது வந்து மிலிட்ரிக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சில பொருட்கள் அது இருக்குது அப்படின்னு சொன்னார். நம்ம ஆரமுக்கு என்ன கொடுத்துருந்தாரு அப்படின்னா ஸ்கின் லோஷன். நம்ம ஆரமுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பேக்கில் இருந்தது அப்படின்னு அவரே அதை சொல்லியிருந்தாரு. இதுக்கு நம்ம ஆரம் வந்து ரொம்ப ஹாப்பியானாரு அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுது. எஸ், நம்ம பேங்க் பேடி ரொம்ப ஸ்வீட்பா. பாய்ஸுக்கு என்ன தேவை அப்படின்றத கரெக்டாக செஞ்சுட்டே இருக்காரு. இதனால தான் சீக்கிரமாக நம்ம பாய்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராக்டில். நெக்ஸ்ட் நம்ம ஆர்எம்வி வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, நான் உன்னை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். அது மட்டும் கிடையாது, நம்ம சாப்பிடும் போது வந்து கண்டிப்பாக நான் உன்னை அடிக்கடிக்கு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா ஒரே ட்ரைனிங் சென்டர் தான், பட் வேறு யூனிட்டில் இவங்க 2 பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா, நம்ம 2 பேரும் டக்குன்னு எதிர்பார்க்காம இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 2 பேரும் ஸ்மைல் பண்ணுவோம்ல அப்படின்னு கேட்டாரு. வியால தான் இப்படிலாம் ஒரு கேள்வியை கேட்க முடியும்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிமின் கிட்ட சாரி கேட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து உன்னை சென்ட் ஆஃப் பண்ண வர முடியாது, ஸோ சாரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா இவங்க வந்து 11th போகிறாங்க, அவங்க 12th போகிறாங்க. ஸோ அதனால் வியால் வர முடியாது அப்படின்றதுனால நம்ம ஜிமின் கிட்ட சாரி கேட்டிருந்தாரு. பட் ஜிமின் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ ஏன்டா சாரி கேட்குற, நீ முன்னாடியே போகிற அப்படின்னு சொல்லி அவர் ஈஸியாக இதுக்கு பதில் சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்மிஸ் எல்லாருக்கிட்டையும் பேசியிருந்தார். ஆர்மிஸ், இது கிம்தயான், நீங்கள் எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, சேஃப்டியாக இருங்க, நாங்கள் சீக்கிரமாக திரும்பி வந்துடுவோம். அதுக்கப்புறம் இந்த வீலாகை வந்து அப்லோட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா என்னால் பார்க்க முடியாது, எப்போ என்னால் பார்க்க முடியுமோ நான் அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் கேம்பில் நெட்டு, ஃபோனு எல்லாமே அலோடு. கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக சீக்கிரமே பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாஃப் வந்து ஜேகே கிட்ட கேட்டாங்க, நீ உன் ஹேரை கட் பண்ணிட்டியா அப்படின்றதுக்கு நம்ம ஜேகே அப்படிக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக காட்டியிருந்தாரு. நெக்ஸ்ட் ஜேகே அண்ட் ஜிமின் பேசியிருந்தாங்க. நம்ம ஜேகே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த ஹேர் கட் உனக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் கட் உனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே செமையாக சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. ஒவ்வொரு வாட்டியும் பசங்க போகும்போது தனித்தனியாக பிளாக் போடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம், டேயாங், ஜேகே, ஜிமின் இவங்க 4 பேருக்கும் சேர்த்து ஒரே லாகா வந்து பெங்டன் டிவி ரிலீஸ் பண்ணியிருந்தது. ஆனால் இந்த கிளிப்பிங் போயிட்டு இருக்கும் போதே கொரியன் நியூஸ் சேனலில் ஒரு விஷயம் பரபரப்பாக போயிருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிடிஎஸோட ஸ்ப்ரிங் டே சாங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா iNoteல ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு. இதை வந்து கொரியன் நியூஸ் சேனலில் ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கொரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபுல்லாக பனி பெஞ்சிட்டு இருக்கு. அதனால சீசன் எல்லாமே முடிஞ்சிச்சு. அங்கே வந்து பூக்கள் எதுவுமே பூக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ சீசன் முடிஞ்ச பிறகும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செரி பிளாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூத்துட்டு இருக்கு, பயங்கரமாக பூத்து குலுங்கிட்டு இருக்கு.
ஸோ பிடிஎஸ்க்கு பீப்புள்ஸ் மட்டும் இல்லை நேச்சரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் சேனலில் சொல்லியிருந்தாங்க. ஸோ மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு அப்படி தோணலைங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. எஸ், போசான் கான்செப்ட் நிறைய பேருக்கு தெரியும். நம்ம பாய்ஸோட லாஸ்ட் கான்செப்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குரூப்பாக. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சோலோ ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்றது சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே சேடாக இருந்தாங்க. இருந்தாலும் பர்பிள் நேரத்தில் ஃபுல்லாக வந்து போசான் வந்து லைட் செட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே பர்பிளாக மினுக்கிட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் கொரியாவில் போகக்கூடிய பர்பிள் ஃப்ளவரும் வந்து ஃபுல்லாக பூத்து இருந்தது. அதையும் இதே நியூஸ் சேனலில் சொன்னாங்க. ஸோ இதுலேருந்து நல்லா தெரியுது, அவங்க வந்து ரொம்ப ஓவர் படுத்திலாம் சொல்லல. எப்போ நம்ம பாய்ஸ் எது பண்ணாலும் அதுக்கு நம்ம ஆர்மி மட்டும் கிடையாது, ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, நீச்சல் கூட ரியாக்ட் பண்ண தான் செய்யுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஜேகேவோட லைவ் ரொம்பவே சின்னது. அது மட்டும் கிடையாது, அவர் இதில் பாய் சொல்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருந்தார். ஸ்டார்ட் பண்ணும் போதே இதை சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணார். நான் பாய் சொல்கிறதுக்காக மட்டும் தான் வந்தேன். ஏன் அப்படின்னா நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் துவைக்க வேண்டியது இருக்குது, நிறைய வந்து வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது, வீடை வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது, நான் அதெல்லாம் வந்து செய்யணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்ஜூன் அண்ட் டேயாங்க வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டேன். வந்து நான் ரூம்ஸை வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஜஸ்ட் உங்ககிட்ட லாஸ்ட்டாக ஒரு குட் பாய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தேன். சாரி எவ்ரி ஒன், நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக நல்லா இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. நான் சீக்கிரமாகவே மிலிட்ரி சர்வீஸ்லேருந்து வந்துடுவேன். மிலிட்ரி போகிறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. பட் என் மைண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பட் நான் நல்லா தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் நல்லா தூங்கினா தான் நாளைக்கு நான் பிரைட்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் எல்லாத்துலேயும். ஸோ இன்றைக்கி நான் நல்லா தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கமெண்ட், மிலிட்ரி போகிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ண வேண்டாம். பட் அதுக்கு ஜேகேக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய அழுக்கு துணிங்க இருக்குது, நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நிறைய கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது வீட்டை. ஸோ நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படின்னாரு. கேட்டுக்கிட்டீங்களா? போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இதை நான் சொல்லுங்க, ஜேகே தான் சொல்கிறாரு. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு சர்வீஸ்குள்ளே போக விரும்பலை. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணலை, நான் ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறதும் இல்லை. உங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக மட்டும்தான் இங்கே வந்தேன். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. ரொம்ப எக்ஸைட்டடாக இருங்க. நான் நிறைய விஷயம் உங்களுக்காக செஞ்சு வச்சுருக்கேன். அது ஒவ்வொன்றா உங்களுக்கு கிடைக்கும். ஹாப்பியாக இருங்க. நான் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக திரும்பி வந்துடுவேன். நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போகிறேனோ அதை விட அதிகமாக ஸ்ட்ராங்காக நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த லைவில் வந்து இவ்வளோதான் இருந்தது. இது ரொம்ப சின்ன லைவ், நம்மளுக்கு பாய் சொல்கிறதுக்காக மட்டுமே அவர் வந்திருந்தார். ஓகே, எனிவேஸ் இந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.